Good morning. Welcome to Market Day by ECTRA Arulrajhan. Today is 10th August 2023. ஸோ இன்னையோட ப்ரீ மார்க்கெட் இன்ஃபர்மேஷன் நம்ம பார்க்கலாம். யூஎஸை பொறுத்த வரைக்கும் தொடர்ந்து இறங்குமா இருக்கிறதே நம்ம பார்க்குறோம். நேற்றையும் குறிப்பாக சொல்வதாக இருந்தால் சற்றே வலிமையான ஒரு இறக்கம் தான். தொடர்ந்து இப்போ 9 நாளாக இறங்கி கொண்டிருக்குது அப்படின்னு கூட நம்ம சொல்லலாம். டவ் ஜோன்ஸ் 0.54%, S&P 500 0.7%, நாஸ்டாக் 1.17% இறக்கம். ஸோ இந்த இறக்கத்தின் தாக்கம் ஆசிய சந்தையில் எப்படி இருக்குது அப்படின்னு நம்ம பார்க்கலாம். குறிப்பாக இப்போ நிக்காய் அண்ட் ஓரளவுக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா ஒரு ஏற்றத்தோடு இருக்குது. மற்றபடி பெரும்பான்மையான சந்தைகள் எல்லாம் சற்று இறங்கி வியாபாரமாகி வருவதை நம்ம பார்க்குறோம். அதனால இது மிக்ஸ்டா இருந்தாலும் கூட மெஜாரிட்டி அப்படின்றது இறக்கத்தோடு இருக்கிறத நம்ம பார்க்குறோம். அடுத்து நம்ம நம்மளுடைய நிஃப்டி எப்படி வியாபாரம் ஆகலாம் அப்படின்றத கிஃப்ட் நிஃப்டியில பார்க்கும்போது, ஸோ கிஃப்ட் நிஃப்டி அப்படின்றது கிட்டத்தட்ட அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா அதனுடைய க்ளோசிங் அப்படின்றதும் நம்மளுடைய மார்க்கெட்டோட 3:30 மணியோட க்ளோசிங் ஒப்பிட்டு பார்க்கும்போது கிட்டத்தட்ட 100 பாயிண்ட் டிஃபரன்ஸ்ல இருக்கிறத நம்ம பார்க்குறோம். கேப் டவுன் அப்படின்றத நம்ம பார்க்குறோம். இன்னைக்கு வீக்லி எக்ஸ்பைரியும் கூட, ஸோ அதனுடைய தாக்கமும் இருக்கும். அதனால இன்னைக்கு கேப் டவுன், அப்புறம் அந்த கேப்பை ஃபில் பண்ணுமா, அதன் பிறகு கீழே திரும்ப புஷ் பண்ணப்படுமா அப்படின்னு நிறைய இன்னைக்கு வாலட்டாலிட்டியை எதிர்பார்க்கலாம். நிஃப்டியோட ரேஞ்ச் அப்படின்றது நம்ம கொடுத்துருக்க அந்த ரேஞ்ச் இன்னும் இன்டாக்டா தான் இருக்குது பார்க்குறோம். ஏன்னா அப்பர் ரேஞ்ச் கிட்ட நேற்றுக்கு போயிட்டு அதை சஸ்டெயின் பண்ண முடியாம இன்னைக்கு இறங்கி வந்துட்டு இருக்கிறத நம்ம பார்க்குறோம். அதனால 19,250 சப்போர்ட்டும் 19,750 ரெசிஸ்டன்ஸும் இன்னும் ஸ்ட்ராங்கா தான் இருக்கிறத நம்ம எடுத்துக்கலாம். நிஃப்டி பேங்க் பொறுத்த வரைக்கும் ஸ்டில் அந்த அப்பர் எண்ட் ரொம்ப வீக்கா தான் இருக்கிறது நம்ம பார்க்குறோம். இப்போ 45,800 நம்ம ரெசிஸ்டன்ஸ் கொடுத்துருக்கோம். அது 44,700 800 இப்போது ஒரு 1000 புள்ளிக்கு முன்னமே தடுக்கப்பட்டு கொண்டிருப்பதை பார்க்குறோம். அதே மாதிரி 43,500 என்று சொல்லக்கூடிய அந்த சப்போர்ட் லெவல் ஸ்டில் இன்டாக்டா தான் இருக்கிறது. மேக்ரோ எக்கனாமிக் ஃபேக்டர்ஸ் அப்படின்னு நம்ம பார்க்கும்போது யூஎஸோட 10-year பாண்ட் ஈல்ட்ல பெரிய மாற்றம் இல்லை, ஏறக்குறைய அதே லெவல்ல இருக்கு 4.02. டாலர் இண்டெக்ஸும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சும்மா ஒரு மார்ஜினலி அப்படிதான் சொல்லலாம். அதுவும் ஏறக்குறைய அந்த லெவலை மெயின்டைன் பண்ணிட்டு இருக்கு 102.48. அதே நேரம் பிரெண்ட் க்ரூட் மட்டும் இன்ச்சப் ஆகிட்டே இருக்கு. இன்னைக்கு $86 பெர் பேரல் அப்படின்னு இருந்தது. ஆனா இப்போ இது 87.49 சொல்லும்போது தொடர்ந்து கடந்த ஏப்ரல் மாதத்திற்கு பிறகு அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதுதான் உச்சமா இருக்கிறது நம்ம பார்க்குறோம். கோல்டு படிப்படியாக இறங்கிட்டே வந்துட்டே இருக்கு. டாலர் டேர்ம்ஸ்ல அப்படின்னு நம்ம பார்க்கும்போது ஒரு அவுன்ஸ் கோல்டு அப்படின்றது இப்போ 1908 இருக்கு. கிட்டத்தட்ட 1975 வரைக்கும் போயிட்டு அதன் பிறகு கீழ் நோக்கி இறங்கி வந்துட்டு இருந்ததை பார்க்குறோம். இப்போதைக்கு கோல்டுன்றது வீக்கா இருக்கிறதா தான் எடுத்துக்கொள்ள வேண்டும். அடுத்து யுஎஸ்டி ஐஎன்ஆர் அப்படின்றது நம்மளுடைய ரூபாயின் மதிப்பு டாலருக்கு எதிராக மிகவும் வலிமை குன்றி வர்றதை நம்ம பார்க்குறோம். கொஞ்ச நாளைக்கு முன்னாடி தான் பார்த்தோம் 81.8ல பார்த்தோம். இப்போ 82.8ல இருக்கு. ஸோ தொடர்ந்து நம்ம ரூபாய் வலிமை குன்றிக் கொண்டிருப்பதும் நம்முடைய பொருளாதாரத்துக்கு பாதிப்பை ஏற்படுத்தலாம். மற்றபடி அதர் மேக்ரோ எக்கனாமிக்கல் ஃபேக்டர்ஸ் அப்படின்றதுல 2 இன்ஃபர்மேஷன் ரொம்ப முக்கியமானது. ஒன்று யூஎஸோட சிபிஐ நம்பர் வியாழக்கிழமை அப்படின்னு நமக்கு இன்னைக்கு வியாழக்கிழமைனா யூஎஸ்க்கு நாளைக்கு வியாழக்கிழமை இல்லையா, அப்போ நாளைக்கு இது வெளியாக இருக்கிறது. இந்தியாவோட ஆர்பிஐ மீட் 3 நாளோட மீட்டிங் நடந்து இன்னைக்கு அதனுடைய முடிவுகள் வெளியாகும். வட்டி விகிதம் உயர்த்தப்படுமா இல்லையா என்ற ஒரு கேள்விக்குறியுடன் பார்க்கப்படுகிறது. நிறைய விவாதங்கள் போயிட்டு இருக்குது. இப்போ இன்ட்ரெஸ்ட் ரேட் அப்படின்றத பல தடவை பாஸ் பண்ணியிருக்காங்க ஆர்பிஐ பொறுத்த வரைக்கும். ஆனா இந்த முறை சரி பாஸ் பண்ணிக்கிட்டே வராங்களே, அடுத்து என்ன நடக்கும் ஒரு கேள்வி வைக்கும்போது மேக்ரோ எக்கனாமிக்கல் சிச்சுவேஷனை பார்க்கும்போது இந்தியாவில் கூட இந்த பணவீக்க எண்கள் அப்படின்றது ஆர்பிஐனுடைய ஒரு எதிர்பார்ப்பு இல்லை ஒரு லிமிட்னா 6% தாண்டி மேல ஓடிட்டு இருக்கு. அதனால வட்டி விகித குறைப்பு என்பது ரூல்ட் அவுட் அப்படின்றதும், வட்டி விகிதத்தை பாஸ் பண்ணுவாங்களா அப்படின்னு சொல்லும்போது கொஞ்சம் யோசனை பண்ண வேண்டியிருக்கு. ஏன்னா பணவீக்க எண்கள் தக்காளி எல்லாம் பார்த்தீங்கன்னா செமையா விலை ஏறி இருக்கிறத நம்ம பார்க்குறோம். ஸோ இந்த பணவீக்க எண்கள் அப்படின்றது ஃபுட் இன்ஃப்ளேஷனை கணக்கில் எடுத்துக்கொண்டு பார்க்கும்போது உயர்ந்து கொண்டு வருவதை பார்க்குறோம். அதனால ஒருவேளை ஒரு மைனர் ரேட் இன்க்ரீஸ் இருக்குமா அப்படின்னு சந்தையும் ஒரு பக்கம் யோசித்து கொண்டிருக்கிறது. ஸோ அந்த 25 பேசிஸ் புள்ளிகள் உயர்வு அப்படின்றதுக்கு ஏற்ற அளவுக்கு சந்தை ஏற்கனவே அதுக்கு ரியாக்ட் பண்ணியாச்சு, அதை டிஸ்கவுண்ட் பண்ணிடுச்சு, உள்வாங்கியாச்சு அப்படின்றது ஒரு தகவலா எடுத்துக்கொள்ளப்படுகிறது. ஒருவேளை அந்த ஆக்கிஷ்னஸ் அப்படின்னு தான் இப்போ எதிர்பார்க்கப்படுகிறது. அது ஒரு கொஞ்சம் குறைவா இருந்ததுதான் சந்தை ரீபவுண்ட் கூட ஆகலாம் அப்படின்றது இப்போதைக்கு ஒரு எதிர்பார்ப்பாக இருக்கிறது. Q1 ரிசல்ட்ஸ் பார்க்கும்போது நம்ம நேற்றுக்கு வெளியான டாடா பவர், பெர்ஜர் பெயின்ஸ் ட்ரெண்ட் எல்லாம் ஓரளவுக்கு நல்ல லாபத்தை காட்டியிருக்கிறத பார்க்குறோம். ஐஆர்சிடிசி லாபம் குறைந்திருக்கிறதை நம்ம பார்க்குறோம். இன்னைக்கு முக்கியமான ரிசல்ட்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது எல்ஐசி, ஹீரோ மோட்டார் கார்ப், டிலைட் இண்டஸ்ட்ரீஸ், கிராசிம் எல்லாம் இன்னையோட ரிசல்ட்ஸ் முக்கியமான நிறுவனங்கள்.
எஃப்ஐஸோட நிலைமை என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவங்க இப்போ ஒரு கிட்டத்தட்ட ஒரு தொடர்ந்து விற்பவர்லேருந்து இப்போ கொஞ்சம் பையரா மாறி இருக்கிறாங்க. 644 கோடிக்கு நேத்திக்கு அவங்க பை பண்ணியிருக்காங்க. அதனால தான் அந்த கடைசி நேர ஏற்றம் என்பது நிகழ்ந்ததை நம்ம பார்த்துறோம். மடன்னு. அதே நேரம் டிஐஎஸ் வந்து செல்லர்ஸா இருக்காங்க. 597 கோடி என்ற அளவிற்கு. ஸோ இன்னைக்கு ஒரு கேப் டவுன் இருக்கு. அப்ப நேத்திக்கு வாங்கினவங்கலாம் இன்னைக்கு ட்ராப் ஆயிருப்பாங்க. என்ன நடக்குது அப்படின்றத பார்க்கலாம். ஸோ ஃபியூச்சர்ஸ் நிஃப்டி லைவா ஒவ்வொரு நாள் 11 மணிக்கு எக்ட்ரா டிவி தமிழ் சேனல்ல அனலைஸ் பண்றோம். அதை பார்த்து பயன்பெறலாம். கேண்டில்ஸ் ஃபார்மேஷன் அப்படின்னு பார்க்கும்போது நேத்திக்கு வந்து கிட்டத்தட்ட ஒரு ஹேமர் மாதிரியானது. ஸோ காலையில ஓப்பன் ஆகி கீழே இறங்கி திரும்ப மேலே ஏறி புல்லிஷா க்ளோஸ் ஆயிருக்கிறது அப்படின்னாலும் கூட இந்த ஹேமர் அப்படின்றது பொதுவாக பையரோட ஸ்ட்ரென்த்தை காட்டுறதா இருக்கும். ஆனால் இன்னைக்கு கேப் டவுன் அதை கொஞ்சம் உடைக்கிறது பார்க்கலாம். இது ரொம்ப குரூஷியலான பாயிண்ட். இன்னைக்கு திரும்ப புல்ஸ் தூக்க முயற்சி பண்ணாங்கன்னா இது சைட்வே மூவ்மெண்ட்டாக மாறுவதற்கு கடந்த 2 நாள் ஆச்சு. இப்போ 3 நாளா சைட்வேல இருக்கு. ஸோ இது எந்த மாதிரியான தாக்கத்தை வரக்கூடிய நாளில் ஏற்படுத்தும் அப்படின்றத பார்க்கலாம். சைட்வேல இருந்து கீழோக்கி இப்போ இறங்கிடுச்சு அப்படின்னா டவுன் ட்ரெண்ட் தொடர ஆகிறதுக்கான வாய்ப்பு உண்டு. க்ளோசிங் அப்படின்றது நேத்தியோட ஹைக்கு மேல ஏதாவது க்ளோஸ் ஆச்சு அப்படின்னு சொன்னா தென் இந்த ட்ரெண்ட் டவுன் ட்ரெண்ட் தற்காலிகமாக தடுக்கப்படுவதாக எடுத்துக்கொள்ளலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நம்புறோம். லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்க. உங்களுடைய கமெண்ட்ஸையும் வீடியோ கீழே போடுங்க. இந்த நாளும் இனிமையான நாளாக இருக்கு. என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நம்புறேன். நீங்களும் லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்க. உங்களுடைய கமெண்ட்ஸையும் போடுங்க. இந்த நாளும் இனிமையான நாளாக இருக்கு. என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நம்புறேன். நீங்களும் லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்க. உங்களுடைய கமெண்ட்ஸையும் போடுங்க. இந்த நாளும் இனிமையான நாளாக இருக்க என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள்.